ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எல் ஷடாய் தேவ சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சிலுவையில ஒரு சில காரியங்களை நம்ம அறைந்து விட வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவா வலியுறுத்துகிறது. என்ன தெரியுமா? உலகத்தை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிடணும், மாமிசத்தை கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சிடணும், பிசாசை என்ன பண்ணிடணும், சிலுவையில அரைஞ்சிடணும்னு சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய காலகட்டத்துல பலவிதமான கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அவசியம் உபவாசம் இருக்க வேண்டுமா, உபவாசம் இருந்தே ஆகணுமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இன்றைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அல்லேலூயா. இயேசப்பாவே உபவாசம் இருந்தார்னு சொன்னா நீங்களும் நானும் உபவாசம் இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான உபவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உபவாசத்தை குறித்ததான போதனைகளையும் உபவாசத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உதாரணமா, நீங்க பிசாசை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உபவாசம் தேவை. அதே போல நீங்க பிசாசை துரத்தணும் அப்படின்னா கண்டிப்பா உபவாசம் தேவை. நீங்க பிசாசை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உபவாசம் தேவை. அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயுவிற்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் இஷ்டப்படி செய்தார்கள். அப்படியே அந்த அதிகாரத்தை வாசிச்சு 21வது வசனத்துக்கு வாங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வகையான பிசாசு ஜெபத்தோடு அல்ல, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அந்த வார்த்தையை ஆட் பண்றாரு. அந்த வார்த்தையை என்ன பண்றாரு? ஆட் பண்ணி சொல்றாரு, இந்த ஜாதியான பிசாசு கண்டிப்பா ஜெபிக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், உபவாசிக்கணும் அப்படிங்கிறார். இது எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு சொல்றான், ஆண்டவரே என்னுடைய மகனை பாருங்கப்பா, என்னுடைய மகன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறார். அதாவது பிக்ஸ். சந்திர ரோகினா என்னது? பிக்ஸ். நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா காக்கா வழுப்பு. நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன வரும்? காக்கா வழுப்பு. அப்ப என்னுடைய மகன் அடிக்கடி என்ன பண்றான் அப்படின்னா காக்கா வழுப்பு வருது. அந்த காக்கா வழுப்பு வரும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குதுன்னா கொடிய வேதனைப்படுகிறான். அவன் படுகிற கஷ்டத்தினால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அடிக்கடி நெருப்புல போய் விழுந்துறான். எங்க போய் விழுந்துறான்? நின்னுட்டே இருக்கா, திடீர்னு ஒரு பிக்ஸ் வருது, பக்கத்துல நெருப்பு இருந்தா என்ன ஆயிடா, நெருப்புல போய் விழுந்துறான். உடம்பெல்லாம் புண்ணு, உடம்பெல்லாம் கொப்பளம். அவன் படுகிற வேதனையினால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அடிக்கடி போய் ஜலத்துல போய் விழுந்துறான். நான் சீசர்ட்ட கொண்டு வந்தேன், அவங்களால அந்த பிசாசை என்ன பண்ண முடியல, துரத்த முடியாம போயிடுச்சுன்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் ஒரு விதமான பிசாசு. இந்த பிசாசுக்கு ஜெபம் மாத்திரம் அல்ல, உபவாசமும் தேவை. இப்படிப்பட்டதான அசுத்த ஆவிகளை நீங்க துரத்தணும் அப்படின்னா ஜெபத்தோடு உபவாசத்தோடு தான் நீங்க என்ன பண்ணணும், துரத்தணும் அப்படிங்கறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல விதமான கள்ள போதனைகள் வந்து உபவாசம் இருந்தால்தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனா வேதத்துல அநேகர் உபவாசம் இருந்து பல காரியங்களை ஜெயித்தார்கள் என்பது நமக்கு ஆதாரமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க உபவாசம் இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் ஒடுக்கப்படும், உங்களுடைய சரீரம் ஒடுக்கப்படும். ஆனா அதே நேரத்துல நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா பலன் அடையும். அல்லேலூயா. சரீரம் ஒடுக்கப்படும், சரீரம் ஒரு மாதிரி அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்க 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 உங்க ஆத்துமால என்ன வரும்? ஒரு பலன் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, எதற்காக உபவாசிக்கணும், நான் ஏன் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரத்துல 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, யாரிடத்தில் தனித்து வந்து? இயேசப்பா கிட்ட தனியாக வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இப்ப அவங்க ரீசன் கேக்குறாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால இந்த பிசாசு என்ன பண்ண முடியல, துரத்த முடியல அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். என்ன சொல்றாரு? உனக்குள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம் இருக்குது. அப்ப அவிசுவாசம் இருக்கிறவனால பிசாசை துரத்த முடியாது. அல்லேலூயா. அப்ப யாரால பிசாசை துரத்த முடியும்? விசுவாசிக்கிறவனால தான் பிசாசை துரத்த முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள என்ன வந்துருச்சு? அவிசுவாசம் வந்துருச்சுப்பா, அதனாலதான் இந்த பிசாசை என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடுகு விதையளவு விசுவாசம். கடுகு பெருசா சின்னது, அந்த அளவுக்காவது உனக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசமே இல்லாம நான் போய் துரத்துகிறேன்னு சொன்னா அது என்ன ஆகாது? புறப்பட்டு போகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் இந்த பிசாசு என்ன ஆகாதாமா? புறப்பட்டு போகாது. அப்ப முதலாவது ஒரு காரியம், நான் ஏன் பாஸ்டர் உபவாசம் இருக்கணும், நான் ஏன் பாஸ்டர் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் பெருகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு வேதத்திலிருந்து பதில் சொல்லுகிறேன். உங்களுடைய விசுவாசம் பெருகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். நீங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாவே உங்க உள் மனசு என்ன சொல்லும்? அப்பா இன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த எண்ணம் வரும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு பல விதமான வஞ்சக போதனை, கள்ள போதனை, உபவாசம் இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா நம்ம உபவாசம் இருந்தாதான் நம்முடைய விசுவாசத்துல பெருக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. தானியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய புத்தகம் 10வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 10வது அதிகாரம் 18வது. மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு கூட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவர் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன். தானியேல் 3 வாரம் உபவாசம் இருக்கிறார். எத்தனை வாரம்? 3 வாரம் அவர் என்ன பண்றாரு? உபவாசம் இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவருக்கு பலன் இல்லாம போயிருச்சாமா. அவருக்கு என்ன இல்லாம போயிருச்சாமா? அவருக்கு பலனும் இல்லை, அவருக்கு மூச்சும் இல்லை என்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் சரீரத்துல பலவீனப்பட ஆரம்பிச்சார். ஆனால் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அப்படிப்பட்டதான ஒரு சூழல் வரும் பொழுது ஒரு புருஷன் வந்து தானியேலை பார்த்து, தைரியமா இரு தானியேல் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை விளக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒருத்தன் வந்து தட்டி கொடுத்து, தானியேலே பயப்படாதே,
திடன்கொள், சமாதானமா இருன்னு சொல்லும் பொழுது தானியேலுக்குள்ள விசுவாசம் அதிகரிச்சிருக்குமா, அதிகரிச்சிருக்காதா? கண்டிப்பா என்ன இருக்கும்? அதிகரித்திருக்கும். அப்ப உபவாச ஜெபம் எதுக்கு? நான் ஏன் ஃபாஸ்டிங் போடணும் அப்படின்னா, முதல் ஒரு காரியம், நான் விசுவாசத்துல பெருகணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் பெருகணும்னா நான் என்ன செய்யணும்? நல்ல 3 வேளை பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி மலைப்பாம்பு மல்லாக்கா படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கணுமா? உங்களோட விசுவாசம் பெருகணும்னா என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்கும்போது சரீரம் பலவீனப்படும், ஆனா அதே நேரத்துல ஆத்துமா பலனடையும். அல்லேலூயா. தானியேலுடைய சரீரம் பலவீனப்பட்டுச்சு, ஆனா ஆத்துமா இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சது? பலனடைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்க. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்றவர் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு? கொரிந்து சபையில இருக்கிறவர்கள். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி. சரீரத்தை ஒடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்னு அர்த்தம். மற்றவனுக்கு சொல்லிட்டு நான் ஃபாஸ்டிங் இல்லாம இருக்க கூடாது. அப்ப என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்? ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துறேன் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு காரியம், நீங்கள் நான் எதுக்கு தெரியுமா ஃபாஸ்டிங் இருக்கணும்? பரிசுத்தத்திற்காக உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்துல நமக்கு குறைவுகள் வரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்துல நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு பரிசுத்தம் முக்கியங்க. நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு பரிசுத்தம் முக்கியம். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஆசாரியர்கள் எல்லாம் போய் தங்களுடைய பணிவிடைகளை செய்வதற்கு முன்பாக அவங்க தங்களை என்ன பண்ணிக்குவாங்க? பரிசுத்தப்படுத்திக்குவாங்க. ஏன் சொல்லுங்க? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவேளை உலகத்தான் பார்வையில நீங்களும் நானும் பரிசுத்தவான்களை போல காணப்படலாம், ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, பல விதமான முனிவர்களை எடுத்து பாருங்களேன். இப்ப இருக்கிற முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி விரதம் இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? மலை பகுதியில போய் உட்கார்ந்து அப்படியே 5 பூதங்களை அடக்கி வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த விரதம் இருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சில வரங்கள் கிடைக்கிறது அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை. இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, சில பேர் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா பாஸ்டிங் போடுவாங்க. அப்போ ஒரு தேச தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு காரியம் நடக்குன்னா யாகம் நடத்துவாங்க, விரதம் இருந்து யாகம் நடத்துவாங்க, இந்த காரியம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி. ஆனா பைபிள் நமக்கு ரொம்ப கிளாரிட்டியா சொல்லுது, பரிசுத்தத்துல நமக்கு குலைச்சல்கள் வரும் பொழுது, பரிசுத்தத்துல நீங்களும் நானும் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிற அந்த ஃபீல் வரும் பொழுது நேரம் எங்க ஓடிடணும்? தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 69வது சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:10 வாசிங்க. என் ஆத்துமா வாடும்படி, என்னுடைய ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். உபவாசித்து அழுதேன். அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? என்னுடைய ஆத்துமா வாடும்படி நான் என்ன பண்ணணும்னாமா? உபவாசித்து அழுதே அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்குது. இப்ப தாவீது உபவாசம் அழுகிறாரு. நிறைய பரிசுத்தவான்கள் உபவாசம் இருந்தாங்க, பல காரியங்களை ஜெயமாய் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தத்திற்காக உபவாசிக்கணும். எல்லா நேரத்திலையும் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பல நேரத்துல பிசாசு நம்மளை வீழ்த்திடுவான். ஆண்டவர் வேதத்துல அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன தெரியுமா? பாவத்தையே பாராத சுத்த கண்ணன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பாவத்தையே பாராத சுத்த கண்ணன். அப்ப ரெண்டாவது ஒரு காரியம் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? உபவாசிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? எஸ்ராவுக்கு எழுதின புத்தகம் 10வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 10:6.
அதன் பின்பு ஆ. எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து ஆ. எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். ஆ. அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவனுடைய குற்றத்தின் நிமித்தம் நல்ல கவனிங்க, சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான். துக்கித்துக் கொண்டிருந்தான். யாரு? எஸ்ரா, வேதபாரகன், வசனத்துல தேறின ஒரு தேவ மனிதன். சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்களுக்காக, அவர்கள் செய்த தப்பிதங்களுக்காக இவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்தில் நின்று ஜனங்களுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபித்த ஒரு நல்ல தேவ மனிதன். அல்லேலூயா. பரிசுத்த குறைவை பிசாசு கொண்டு வந்து கொடுப்பான். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சை ஏதாவது கொண்டு வந்து கொடுத்து எப்படியாவது நம்முடைய பரிசுத்தத்திலிருந்து விலக்கியறணும்னு நினைப்பான். பைபிள் கிளாரிட்டியா சொல்லுது, தேவன் உங்களையும் என்னையும் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கே அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஃபாஸ்டிங் இரண்டாவது எதுக்காக நம்ம போடணும்? பரிசுத்தத்திற்காக. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங் போடணும். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு அப்படியே இருந்தோம்னா நினந்துண்ணி கொளுத்துருவோம். நினந்துண்ணி கொளுத்து ஸ்தூலித்து அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? நான் ரெண்டு காரியம் சொல்லிட்டீங்கன்னா, நம்மளுடைய பாவத்திற்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்க கூடாது. குடும்பத்துல எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. சபைக்கு வரவங்க எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம உபவாசம் இருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ரெண்டு காரியம் சொல்லிட்டேனா, மூன்றாவது ஒரு காரியம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானாவை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அன்னாள் போய் தேவ சமூகத்தில் மனம் கசந்து மிகவும் அழுது. அல்லேலூயா. மூணாவது, நீங்களும் நானும் எதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னா, தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அண்ணாளுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. என்ன தேவை இருந்துச்சு? தனக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துச்சு. அவன் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறான். இப்ப என்ன பண்றா? ஆண்டவருடைய சமூகத்துல போய் அந்த உபவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றா. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அப்ப சில நேரத்துல நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழல் வரும். அது ஒரு தடையாவே இருக்கும். அப்ப அந்த தடையை உடைக்கிறதுக்கு என்னங்க வழி அப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்க 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 கர்த்தர் தடைகளை உடைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பல பேருக்கு பாருங்க திருமண தடையாவே இருக்கும். பல பேருக்கு பிள்ளை செல்வம் இல்லாமையே இருக்கும். பல பேருக்கு கடன் பிரச்சனையாவே இருக்கும். இப்படி பல விதமான காரியங்கள், வேலையில ஒரு ப்ரமோஷன் இருக்காது. அப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நம்மளுடைய தேவைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. சில நேரத்துல நீங்க கேட்டது ஒண்ணா இருக்கும், நடக்கிறது ஒண்ணா இருக்கும். உதாரணத்துக்கு சாமுவேல் பக்சேபால் இடத்தில் பிறந்த குழந்தைக்காக 7 நாள் அழுதார். உபவாசம் இருந்து எத்தனை நாள் அழுதாரு வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். வாசிங்களா? அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். எங்க கிடந்தாலுமா? ராம் முழுவதும்
என்ன பண்ணாருமா? உபவாசம் பண்ணி அழுகிறாருமா. ஆண்டவரே எப்படியாவது இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அடுத்து 17வது வசனத்தை வாசிங்க. அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. என்ன போயிடுச்சு? ஆனா இவர் என்ன ஜெபிச்சாரு? அந்த பிள்ளை சாக கூடாது. 7வது நாள் அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? நம்ம ஆட்கள் இப்படிதான், ஒரு உபவாசம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியம் நடக்குதுன்னு உடனே பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா ரத்த வலி இருந்திருக்கும். கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எதை செய்தாலும் என்னதான் செய்வாரு? நன்மைக்கு தான் செய்வாரு. இப்ப வாசிங்களேன், 21வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ எனக்கு யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்ப வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனோ? அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்ப வரப்போகிறது இல்லை என்றான். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறாரு, பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறாரு. அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு? இறந்துருச்சு. தாவீது அதுக்காக சோர்ந்து போல. கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார்னு. அடுத்த ஒரு சில மாதத்திற்குள்ளாக கர்த்தர் இன்னொரு ஆண் பிள்ளையை தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சாலமோன் மேல தேவன் என்னவா இருந்தாராமா? அன்பா இருந்தார். பல நேரத்துல நீங்க உபவாசம் இருந்து உங்களுக்கு கேட்டதான பதில் வரலனா அதையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கிறிஸ்தவங்களுக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். சரிங்களா? அப்ப 3வது ஒரு காரியம், உங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும். 4வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். தானியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்கள் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி கட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நல்ல கவனிங்க, தானியேல் என்ன பண்றாரு? எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே 70 வருஷம் அடிமையா இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 70 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அந்த புஸ்தகத்துல இருக்குது. இப்ப இவர் இத படிச்ச உடனே எப்ப சிறையிருப்புக்கு வந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி இப்ப என்ன பண்றாரு தெரியுங்களா? உபவாசம் இருந்து செய்த தவறுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அல்லேலூயா. செய்த தவறுக்காக என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 4வது, நீங்களும் நானும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தானியேல் உபவாசம் இருந்தார். தேவன்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்தார். அவர் ஒவ்வொரு அறிக்கையா சொல்லிட்டே வரும் பொழுது, ஆண்டவரே உம்மிடத்துல இரக்கங்கள் உண்டு, உம்மிடத்துல மன்னிப்புகள் உண்டு அப்படின்னு சொல்ற நேரத்துல எல்லாம் அதிலே வாசிங்களேன் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9வது அதிகாரம். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்ப தானியேலுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்றார். யார் உண்டு பண்றா? தேவன் உண்டு பண்றார். தானியேலுக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது. இப்படி சிறையிருப்புல வந்து உட்கார்ந்துட்டோம், ஆண்டவர் நினைச்சிருந்தா எங்களை காப்பாத்தி இருக்கலாம், ஏதாவது பண்ணி இருக்கலாமேன்னு சொல்லி ஒரு கேள்வியோடு அவர் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே, என்ன பண்ணி கொண்டு இருக்கும் போதே, நிறைய பேர் பாஸ்டிங் போட்டு வீட்டுல தூங்கிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? கொஞ்ச நேரம் நல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படியே டயர்டாச்சு படுப்பாங்க, தூங்கிடுவாங்க. எதிர்த்து பார்த்தா பாஸ்டிங் முடிச்சுட்டுருவாங்க.
ஆனா இங்க தானியேல் தூங்கல. என்ன பண்ணிட்டு இருந்தாருமா? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தூதன் பறந்து வரானம்மா. அவன் பேர் காபிரியேல். அவன் பேர் என்னது? காபிரியேல். வந்து அவனுக்கு ஒரு தெளிவை உண்டாக்குகிறான். அப்ப வெளிப்பாட்டு வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தேவனுடைய ஞானத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னா உபவாசம் ரொம்ப அவசியம். நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தெரியுமா மாறிடுச்சு? ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா, போடுறாங்க தீர்க்கதரிசிக்கு ஒரு போன அவர் ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுவார். அவர் சும்மா அடிச்சுட்டு போயிடுவார். உடனே நம்ம அதையே புடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? தொங்கிட்டு இருப்போம். நல்லா விளங்கிக்கோங்க, நீங்க உபவாசம் இருக்கணும், நான் உபவாசம் இருக்கணும். கர்த்தர் நம்மிடத்திலும் பேசுகிறவர். அல்லேலூயா. வாசிங்க 1 யோவானுக்கு எழுதின புத்தகம், 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. எங்க கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறான்? உலகத்துல. இன்னைக்கு நிறைய திருச்சபைக்குள்ளாரே இருக்கிறான் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் எல்லாரையும் நம்பிராத. எல்லாரையும் என்ன பண்ணிராதீங்க? நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கிறவங்க எல்லாம் உண்மையா ஜெபிக்கிறாங்க நினைச்சிராதீங்க. ஆண்டவர் சொல்ல, நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. இது சொன்னா சண்டைக்கு ஏறிடுறாங்க. அது எப்படி நீங்க ஒரு ஊழியக்காரன பத்தி? அப்பா பைபிள் சொல்லுது, எல்லா ஆவிகளையும் நம்பாத. எல்லா ஆவிகளையும் நம்பாத. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். நல்லா சொல்லிட்டாரு. நல்லா செக் பண்ணி பாத்துக்கோ, இது உண்மையாவே ஒரு தீர்க்கதரிசியா அல்லது கள்ள தீர்க்கதரிசியா? இவர் உண்மையாவே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பேசுறாரா அல்லது அசுத்த ஆவியினால பேசுறாராங்கிறது நீ என்ன பண்ணிக்கோ, சோதிச்சு பாத்துக்கோங்கிற. அப்ப உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாடும் இந்த பக்கத்து போலாமா அந்த பக்கத்து போலாமாங்கிற கன்ஃபியூஷன்லாம் வராது. தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இப்ப 4 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானித்து இருக்கிறோம். முதலாவது, நான் எதுக்காக உபவாசம் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய விசுவாசம் பெருகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும். இரண்டாவது, எதுக்காக நான் உபவாசம் இருக்கணும்னா என்னுடைய பரிசுத்தத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக நான் என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். மூணாவது, நான் எதுக்காக உபவாசம் இருக்கணும்னா என்னுடைய தேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக நான் உபவாசம் இருக்கணும். நாலாவது, நான் எதுக்காக உபவாசம் இருக்கணும்னா வெளிப்பாட்டு வரங்களை அல்லது தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக நான் என்ன பண்ணணும்? உபவாசம் இருக்கணும். இப்ப சொல்லுங்க, உபவாசம் இருக்கலாமா வேணாமா? இருக்கலாங்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க? பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? பரிசேயன் என்ன பண்ணாரமா? வாரத்துக்கு 2 தடவை உபவாசித்தார். அப்ப யார் வாரத்துக்கு 3 தடவை உபவாசிக்கிறீங்கன்னு பார்த்தாதான் தெரியும். ஏன்னா அவன் 2 தடவை அவனோட விட நீங்க அதிகமா இருக்கணுங்கிற, அட்லீஸ்ட் 3ஆவது இருக்கணும். அதனால உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா தடைகளையும் ஒட்டிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.